என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாத. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆனாலும் நாம் தேவைகளுக்கு மேலாக ஆசைப்படுகிறோம், பேராசைப்படுகிறோம், பயந்து விடுகிறோம். பணம் இன்று இருக்கிறது, நாளை இருக்குமா என்ற ஒரு பயம். அதனால் சேமித்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து நல்லது தான். சேமிக்கும் பழக்கம் ஒரு நல்ல பழக்கம். எதிர்காலத்துக்கு நாம் சேமித்து வைத்தால் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்றால், ஓரளவுக்கு சேர்த்து வைத்துவிட்டு மற்றவர்களை நீ ஏழைகளுக்கு கொடுக்க முயற்சி செய், சுயத்தை மேற்கொள்ள முயற்சி செய் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை நாம் நம்பும்போது அவர் நமக்கு தேவையானவைகளையெல்லாம் கொடுப்பார் என்று நாம் விசுவாசமாக இருக்கும்போது இந்த சுயத்தை மேற்கொள்வது சுலபமாக இருக்கும். இது ஒரு பெரிய பரீட்சை. இதை நாம் கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஏழை பணக்காரர்களை இங்கு வைத்திருக்கிறார் என்று காணும்போது அதன் காரணமே பணக்காரர்களாக இருக்கிறவர்கள் ஏழைகளுக்கு உதவுகிறார்களா என்று கவனித்து பார்க்கிறார். அப்படி செய்யும்போது நாம் சுயத்தை மேற்கொள்கிறோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்கின்ற ஒரு நீதிமொழிகளையும் நாம் காண்கிறோம். இரக்கம் என்ற ஒரு காரணத்தினாலே, தயவு தாட்சண்யம் என்ற ஒரு காரணத்தினாலே நாம் மற்றவர்களுக்கு இறங்குகிறோமா? இது ஒரு பெரிய பரீட்சை நமக்கு. அவற்றில் நாம் முன்னேற வேண்டும். ஆனாலும் பாருங்கள், பெரும்பாலான சமயத்தில் நாம் அப்படி சுயத்தை மேற்கொள்ள தவறிவிடுகிறோம். உதாரணமாக, ஒரு தாய் தகப்பன் இருக்கிற வீட்டிலே 2 பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு மாம்பழம் கிடைத்ததென்றால், மாங்காய், அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஆளுக்கு 1/4 பகுதி எடுத்துக்கொள்ளலாம் என்பார்கள். 2 மாங்காய்கள் கொடுத்தால் ஆளுக்கு அரை கிடைக்கும், அரை மாங்காய் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கலாம். 4 மாங்காய்களை கொடுத்தால் கூட அப்பா ஆளுக்கு 1 கிடைத்தது என்று எண்ணிக்கொள்ளலாம். 100 மாங்காய்கள் கொடுத்தால், இது ஒரு நல்ல கேள்வி. 100 மாங்காய்கள் கொடுத்தால் தேவை 4, 96 மிகுதியாக இருக்கிறது. அதை மற்றவர்களுக்கு கொடுக்கலாமா, ஏழைகளுக்கு கொடுக்கலாமா என்ற எண்ணம் வருமா? அல்லது அந்த 96 மாங்காய்களையும் ஊறுகாய் போட்டு விடலாமா என்கிற எண்ணம் வருமா என்று பார்க்கும்போது ஊறுகாய் எண்ணமும் வரலாம். இங்குத்தான் ஆண்டவர் நம்மை அதி ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். கொடுக்க கற்றுக்கொள், சுயத்தை மேற்கொள்ள கற்றுக்கொள். இப்படி கற்றுக்கொள்கிறவர்களுக்கு பரத்திலே பல பொறுப்புகளை நான் கொடுக்க சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இதற்கேற்ற ஒரு ஓமை இருக்கிறது. அந்த ஓமையை நாம் வசனமாக தியானித்து ஆண்டவருடைய திட்டம் என்ன, அவருடைய வாஞ்சை என்ன என்பதை காண்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் வசனம் 22 பார்க்கும்போது, அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவராகவும் வைத்தவன் யார் என்றார்.
பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இங்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், பொருளின் மேல் ஆசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொருள் தேவை, ஆனால் அவற்றின் மீது அதிக ஆசையை வைக்காதீர்கள். இன்னொரு இடத்திலே கூறுவார், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு உண்டாவது என்ன என்று கேட்பார். ஆதலால் இந்த ஆசைதான் நம் அழிவுக்கு காரணமாக இருக்கிறதுனாலே அது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லாமலும் அவர் ஒரு ஊமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியங்களையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இன்று இருக்கிறோம், நாளை இல்லை. அப்படிப்பட்ட உலகம் இது. அப்படி இருக்கும்போது நாம் பல திட்டங்களை போடும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போ நாளைக்கு நீ இருப்பாயா என்று தெரியாத சமயத்திலே உன்னுடைய களஞ்சியங்களை எல்லாம் இடித்து பெரிதாக்கி யாருக்குமே ஒன்றும் கொடுக்காமல் சுயத்துக்காக வாழ்ந்தால் இப்படித்தான் நடக்கும் என்று ஒரு எச்சரிக்கையின் சத்தமாக சொல்லுகிறார். சேமிக்க கூடாதா என்றால் சேமிக்க வேண்டும். ஆனாலும் அதிலேயே நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற அளவுக்கு போய்விடக்கூடாது. 21வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், தேவனிடத்தில் ஐஸ்வர்யன் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து கொள்ளுகிறவன் இப்படி செய்கிறான் என்றார். பின்னும் அவர் தம் சீஷரை கூட்டி நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்ணுவோம் என்று உங்களுக்கு ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் ஏன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம்? நாளை உணவு நமக்கு இன்று தேவை, என்ன உடுக்க வேண்டும் என்பது நமக்கு தேவை, அதனால் நாம் வாஞ்சிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற, அன்றன்றுள்ள அப்பத்தை அன்றன்று எனக்கு தாரும் என்று விண்ணப்பம் செய்யுங்கள், நான் கொடுப்பேன். 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு இப்பொழுதே கொடுங்கள் என்று கேட்காதீர்கள். விசுவாசத்தோடு இருங்கள், நான் அதை சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டகசாலையும் இல்லை, களஞ்சியங்களும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உவமையை சொல்லுகிறார். பட்சிகளை பாருங்கள், அவைகள் அறுக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்க்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளுக்கு ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறார். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் ஆண்டவர் பிழைப்பூட்டுவார். நாம் பகிர்ந்து கொடுக்கும்போது நமக்கும் கொடுக்கப்படும். லூக்கா 6வது அதிகாரம் 39வது வசனங்கள் இப்படியாக சொல்வார், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக நீ கொடுத்தால் அதே அளவினால் உனக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லுவார். ஆனால் நாம் கொடுக்கும்போது சற்று குறைவாக கொடுக்க எண்ணலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுக்கும்போதும் நிறைவாக கொடு, அப்போது உனக்கு நிறைவாக கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஒரு நல்ல மனிதர் தாராளமாக பணத்தை இறைத்து ஏழைகளுக்கு கொடுத்து வந்தார். அப்பொழுது ஒருவர் கேட்டார், இப்படி ஏழைகளுக்கு கொடுக்கிறீர்களே, எப்படி உங்களால் முடிகிறது என்று கேட்டார். அதற்கு அந்த தனவந்தர் சொன்னார், நான் ஒரு மம்முட்டியிலே ஏழைகளுக்கு கொடுப்பேன், ஆண்டவர் எனக்கு ஒரு மம்முட்டியிலே எனக்கு கொடுப்பார். ஒரே வித்தியாசம்தான், என்னுடைய மம்முட்டி என்றால் இந்த மணலையெல்லாம் வாரி போடுவது. என்னுடைய மம்முட்டியினுடைய அளவு சிறிது, ஆண்டவருடைய மம்முட்டியின் அளவோ பெரிது.
கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சோதிக்கும் போது நாம் கொடுக்க ஆண்டவரும் நமக்கு கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் கொடுப்பார் என்பதற்காக நாம் கொடுக்கக்கூடாது. அதுதான் பரீட்சை. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி உன் ஏக குமாரனை என்னிடத்தில் கொடு என்று அவனுக்கு ஒரு சோதனை கொடுத்த போது அவன் கொடுக்க சித்தமாக இருந்தான். அதன் பிறகு ஆண்டவர் அவனை பலவிதமாக ஆசீர்வதித்தார். உன்னுடைய ஏக குமாரன் என்றும் பாராமல் நீ உன்னுடைய குமாரன் ஈசாக்கை பலி கொடுக்க துணிந்ததினாலே நான் உன்னை இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று ஒரு பெரிய பட்டியலையே அடுக்குவார். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கொடுப்பார் என்று நாம் செய்யக்கூடாது. கொடுப்பாரோ இல்லையோ, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சையிலே நாம் செய்ய வேண்டும். ஒட்டகம் கூட ஊசிமுனை காதுக்குள்ளே போகிவிடும், ஐசேவரவான் சொர்க்கத்துக்குள்ளே பிரவேசிப்பது கடினம் என்று ஒரு இடத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். உண்மைதான். ஏனென்றால் ஐஸ்வர்யம் இருப்பதினாலே அவன் ஆண்டவரை அண்டிக் கொள்வது குறைவாக இருக்கும். ஆனால் ஒரு தரித்திரன் அவருடைய தரித்திரத்தினாலே எப்பொழுதும் ஆண்டவரை வேண்டிக் கொண்டே இருக்கலாம். ஆகையால் தரித்திரனுக்குத்தான் அந்த தரித்திரனுடைய கஷ்டம் தெரியும். ஒரு முறை மதர் தெரேசா அவர்கள் தம்முடைய சுயசரீரத்தில் எழுதியிருந்தார்கள், ஒரு வீட்டிலே 3 நாட்களுக்கு குழந்தைகளுக்கு உணவில்லை, அந்த குடும்பம் பசியில் வாடிக்கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை கேட்டவுடன் விரைந்து சென்று அவர்கள் அந்த தாயாருக்கு அவர்கள் உணவை பரிமாறினார்கள். அவர் 3 நாட்களாக குழந்தைகள் பட்னியாக இருப்பதினால உடனடியாக அவர்கள் அந்த தாயார் அந்த குழந்தைகளுக்கு உணவை பகிர்ந்து கொடுப்பார் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் போது அந்த தாயார் இன்னொரு வீட்டுக்கு போய்விட்டார். அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். சிறிது நேரம் கழித்து வந்தார். வந்த பிறகு கேட்டார்கள், ஏம்மா உங்கள் வீட்டு பிள்ளைகள் 3 நாட்களாக உணவு உட்கொள்ளவில்லையே, நீங்கள் ஏன் அங்கு சென்றீர்கள் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், அந்த ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் 4 நாட்களாக சாப்பிடவில்லை, அதனால்தான் முதலாவது அங்கு போய் பரிமாறிவிட்டு வந்தேன் என்றார்கள். ஏழைக்குத்தான் தெரியும் ஏழையுடைய கஷ்டம், பசி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களுடைய பசியை தீர்க்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது நம்மை வாய்க்காலாக வைத்திருக்கிறார். அந்த வாய்க்காலில் அவர் நீர் பாய்ச்சும் போது அந்த தேவையான இடங்களுக்கு நாம் பாய்ச்சுகிறோமா என்பதை கண்டு நமக்கு இம்மையிலும் ஆசீர்வதிப்பார், பரத்திலும் பல பொறுப்புகளை வைத்திருப்பார். ஆகையால் இந்த சுயத்தை மேற்கொள்ளும் ஒரு பரீட்சையில் நாம் தவறவிடக்கூடாது. எல்லாவற்றையும் சேமித்து வைக்க வேண்டும் என்பது உண்மைதான். எறும்பை குறித்து நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் எறும்பை பார்த்து கற்றுக்கொள், கோடையில் அது சேர்த்து வைக்கும், மழை காலத்திற்கு வேண்டியதை என்று சொல்லுவார். சேர்த்து வைக்க வேண்டியது அவசியம். ஆனாலும் அதன் மீது ஒரு 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 பற்றுதலாக இருந்து மற்றவர்களுக்கு கொடுக்காமல் சேர்த்து வைப்பது என்பது செய்யக்கூடாத ஒரு காரியம். நாம் அவற்றை பேலன்ஸ் செய்ய வேண்டும். இதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் www.divine2.asia மற்றும் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் காணலாம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.